ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், இந்த வாரம் ரிலீஸ் ஆன டிஆர்பியில் டாப் 15 சீரியல்ஸ் இன் ஓவரால் தமிழ்நாடு வந்து பார்த்துடலாம். இது வந்து அர்பன் பிளஸ் ரூரல்ஸ் ரேட்டிங்ஸ். ஸோ தொடர் முதலிடத்தில் சிங்கப்பெண்ணை சீரியல் இருக்காங்க. ஸோ இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங்ஸ் 8.81. செகண்ட் பொசிஷனில் கயல் சீரியல் இருக்காங்க 8.38. தேர்ட் பொசிஷனில் எதிர்நீச்சல் சீரியல் இருக்காங்க 7.54. ஃபோர்த் பொசிஷனில் வானத்தை போல சீரியல் இருக்காங்க. இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் 7.48. ஃபிஃப்த் பொசிஷனில் சிறகடி காசை சீரியல் இருக்காங்க 7.15. ஸோ சிக்ஸ்த் பொசிஷனில் சுந்தரி சீரியல் இருக்காங்க 6.62. செவன்த் பொசிஷனில் பாக்கியலட்சுமி சீரியல் 6.25. 8th பொசிஷன்ல மல்லி சீரியல் 5.69. 9th பொசிஷன்ல பாண்டியன் ஷோ சீசன் 2 5.57. 10th பொசிஷன்ல சின்ன மருமகள் சீரியல் 5.35. 11th பொசிஷன்ல கார்த்திகை தீபம் சீரியல் 5.17. 12th பொசிஷன்ல இனியா சீரியல் 4.82. 13th பொசிஷன்ல ஆக கல்யாணம் சீரியல் 4.60. 14th பொசிஷன்ல இலக்கிய சீரியல் 4.54. 15th பொசிஷன்ல ஆனந்தராகம் சீரியல் 4.45. ஸோ ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து இந்த முறை நடந்திருக்கு. ஸோ நிறைய பேச வேண்டியிருக்கு. ஏன்னா டாப் 5 குள்ள பாத்தீங்கன்னா எல்லா சீரியல்ஸுமே வந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்வேன். முக்கியமா சன் டிவி சீரியல்ஸ் எல்லாருமே வந்துட்டு 1+ ரேட்டிங்ஸ் கிட்ட வந்து டவுன் ஆயிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கப்பெண்ணை சீரியல் 9+ல இருந்தாங்க. இந்த வாரம் வந்து 8+ வந்தாச்சு. ஸோ அதே போல ரிமைனிங் சீரியல்ஸ் எல்லாமே ஸோ எதிர்நீச்சல் வானத்தை போல கூட லாஸ்ட் டைம் வந்து 8+ல இருந்தாங்க. இந்த வாரம் வந்துட்டு 7.5 7.4 கிட்ட தான் வாங்கியிருக்காங்க. பட் சிறகடி காசை ஓரளவுக்கு மெயின்டைன்டு. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து 7.2+, இந்த வாரம் 7.1+ அப்படின்றது தான். ஸோ அடுத்து 6 to 10 பொசிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா மல்லி சீரியலுடைய அந்த இது வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு 7th பொசிஷன்ல 6.36 ரேட்டிங்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. பட் இந்த டைம் வந்துட்டு நிறைய டிராஸ்டிக் டவுன் அப்படின்னு சொல்லுவேன். 0.9 ரேட்டிங் கிட்ட டிஃபரன்ஸ் டவுன் ஆகி 8th பொசிஷனுக்கு வந்து மூவ் ஆகியாச்சு. ஸோ பாகியலட்சுமி சீரியல் அவங்கள பீட் பண்ணி 7th பொசிஷனுக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல பாகியலட்சுமி அண்ட் பாண்டியன் சோஸ் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் சுந்தரிலாம் கூட பார்த்தீங்கன்னா 0.2 கிட்ட வந்து ரேட்டிங்ஸ் வந்து அவங்க குறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதா. இவங்க ரெண்டு பேரும் 0.1 கிட்ட தான் வந்து குறைஞ்சிருக்காங்க. அதே போல வந்து சின்ன மருமகள் சீரியல் இருக்காங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா டாப் 10க்குள்ள வந்து என்டர் ஆயிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு 4.9, இந்த வாரம் வந்துட்டு 5.3. ஒரு பெரிய சேஞ்ச். மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை அப்படின்றது தான். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே போல லாஸ்ட் டைம் வந்து டாப் 10க்குள்ள கார்த்திகை தீபம் சீரியல் வந்து இருந்தாங்க. பட் இந்த டைம் வந்துட்டு அவங்கள அவுட் ஆஃப் டாப் 10 போயாச்சு. 11th பொசிஷன்ல மெயின்டைன் பண்றாங்க. அதே போல ஆனந்தராகம் சீரியலுமே வந்துட்டு 15 பொசிஷனுக்குள்ள என்டர் ஆகியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா 6:30 ஸ்லாட்ல அவங்க ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்துட்டு 4.2+ ரேட்டிங்ஸ் கிட்ட தான் இருந்தாங்க. பட் இந்த வாரம் வந்து 4.4 ரேட்டிங் கிட்ட வாங்கியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா மகாநதியுமே ஓரளவுக்கு டவுன். அதே போல அண்ணா சீரியலுமே ஓரளவுக்கு டவுன். ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு அண்ணா சீரியல் வந்துட்டு நிறையவே ரேட்டிங்ஸ் வாங்கியிருந்தாங்க 4.6 கிட்ட. பட் இந்த டைம் வந்துட்டு 4.0 தான். 0.6 கிட்ட வந்து அடி வாங்கியிருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்களுமே அந்த 15க்குள்ள வரல. ஸோ அதனால ஆனந்தராகம் சீரியலுக்கு வந்து உள்ள வந்திருக்காங்க அப்படின்றது தான். நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க. இனியா சீரியலுமே வந்துட்டு லாஸ்ட் வீக்ல வந்துட்டு 5.2 கிட்ட வாங்கியிருந்தாங்க 10 PM-ல டைம் சேஞ்ச் பண்ண வீக். பட் இந்த வாரம் வந்துட்டு அவங்களுமே டவுன் ஆகிருக்காங்க 4.8 தான். ஸோ இதுவுமே அவங்க வேஸ்ட் பண்றாங்க நினைக்கிறேன். சன்னுடைய இந்த டைமிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. பட் ஏதாச்சும் இவங்க ஸ்லாட்டட் ஆகிறாங்க அப்படின்னு பட்சத்தில் பாரபட்சமே பார்க்காம டைம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்றத. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.